ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போடைய லிங்க் இருக்குது. வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப்பு கொடுத்ததுக்கப்புறம் சைன் சொல்லிட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சைன் இன் பண்ண முடியும். சைன் அப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபிலாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் 20 ஃப்ரீ ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இன்னும் 17 ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. இதில் வந்து நான் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிளராக இருக்க இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் 1 கிளிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கேலரியிலேருந்து ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பிளராக இருக்க மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த டிக் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி குவாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த எடிட்டிங்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஆட் வந்ததுன்னா அப்படின்னு மட்டும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸ்கிப் பண்ணி அந்த டைமிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிங்க. இல்லைனா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகாது. பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி போகும். அது லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் பண்ண சொல்ல உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நார்மல் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா பிளராக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி குவாலிட்டியில் மாறினது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூம் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஹை குவாலிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். நீங்களே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லிட்டு அந்த ஆப்பே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஏதாச்சும் ஆட் வந்தது அப்படின்னா சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டோரி போடுறது, உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது அது கொடுத்துருக்காங்க. வெளில வந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பெயிண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் பெயிண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணி காமிப்பாங்க. என்னுடைய 17 ஃப்ரீ ட்ரையல் வந்து பார்த்திங்கன்னா 16 மாறிடுச்சு. அந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரையலும் வந்து பார்த்திங்கன்னா காலியாகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா கலரைஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஆப் தான். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி செம்மையாக எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.